இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி தான் பண்ணேன். குக்கரில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு குக்கரில் ஆயிலும் கீயும் போட்டுட்டு எனக்கு தேவையான ஸ்பைசஸையும் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு அது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தக்காளியை நான் அரைச்சி ஊற்றிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் கலர் கொடுக்கும். ஏன்னா சும்மா ஒயிட் கலரில் இருந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுட்டு உப்பு போட்டு அதுக்கப்புறம் பிரியாணி தூள், தயிர், மல்லித்தூள், கொஞ்சம் வத்தல் தூள் இவ்வளோத்தையும் போட்டு குக்கரோட லிட்டை வச்சு நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் 95% வேகிறது வரைக்கும் நான் வச்சுப்பேன். அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நான் 1 கிலோ பிரியாணிக்கு 4 கிளாஸ் பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணின்னு சொல்லிட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கு தேவையான உப்பும் போட்டுட்டேன். உப்பு எப்படி இருக்கணும்னா, நாம் அந்த தண்ணியை டேஸ்ட் பார்க்கும்போது லைட்டாக உப்பு தெரிகிற மாதிரி இருக்கணும். அப்போனா பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருந்த அரிசியும் போட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டில் வச்சுட்டேன். அரிசி இந்த மாதிரி மேலே தெரியும் போது கொஞ்சம் நெய், அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி புதினாவையும் போட்டு அப்புறம் லெமன் ஜூஸ் அதையும் ஊற்றிட்டு குக்கரை விசில் போட்டு மூடி வச்சுட்டேன். இனி இது ஒரு 10 to 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த டைமில் தான் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். பிரியாணியை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும்போது கேஸ் ஆஃப் ஆயிடுச்சு. அதை நான் பார்க்கவே இல்லை. எப்போ ஆஃப் ஆச்சுன்னே தெரியல. நான் கூட ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே வச்சுட்டேன். அதனால் பிரியாணி குழஞ்சி போச்சு. இருந்தாலும் சூப்பராகவே இருந்தது.